நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை முதலியார்பேட்டை வானொலி திடலை மீட்டெடுக்க வலியுறுத்தி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டையில் முதலியார்பேட்டை நகராட்சியால் நிறுவப்பட்ட வானொலி திடல் தற்போது தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் அதனை மீட்டு கையகப்படுத்தி மீண்டும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதலியார்பேட்டை மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் அரசிடம் வலியுறுத்தினர். இதனையடுத்து திடலை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அரசு நடவடிக்கையை துரிதப்படுத்தி திடலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வானொலி திடல் எதிரில் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் கௌரவ தலைவர்கள் கணேசன், அம்மநாதன் ஆகியோர் தலைமையில் தலைவர் அழகிரி முன்னிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். போராட்டத்தில் திமுக, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதுவை பொறியியல் கல்லூரி புனரமைப்பு பணிக்கு தேவையான நிதியை சிறப்பு நிதியாக ஒதுக்கும்படி கல்லூரி தலைவர் NSJ ஜெயபால் மற்றும் அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். புதுவை பொறியியல் கல்லூரியின் தலைவர் NSJ ஜெயபால் தலைமையில் அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் இந்தியாவில் உள்ள தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றாக வெள்ளி விழா கடந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் புதுவை பொறியியல் கல்லூரியில் சென்டாக் மூலம் சேரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டதால் வருவாய் கணிசமாக குறைந்து நிதி நெருக்கடியின் காரணமாக எந்தவொரு வளர்ச்சி பணியும் பராமரிப்பு பணியும் செய்ய முடியாமல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் தலைமை பொறுப்பேற்ற தான் அனைத்து கட்டிடங்கள், மாணவ மாணவியர் விடுதிகள், இதர உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மின் வசதிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் உடனடியாக பராமரிப்பு, பழுதுபார்த்தல், புனரமைப்பு பணிகளை செய்தால்தான் கட்டிடத்தை சீர்கிடாமல் தடுக்க முடியும் என்ற எண்ணத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது. எனவே கல்லூரி மற்றும் புனரமைப்பு பணிக்கு தேவையான நிதியை சிறப்பு நிதியாக ஒதுக்கும்படி கேட்டுக் கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவையில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான 2ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரி சேர்க்கை மதிப்பெண் அடிப்படையில் மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பாலிடெக்னிக் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு இதுவரை நுழைவுத் தேர்வு முறையே நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த முறையை ரத்து செய்து மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை முறையை அறிவித்துள்ள சென்டாக் நிர்வாகத்தை கண்டித்து லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்டாக் அறிவித்த இந்த புதிய நடைமுறையினால் அரசு பாலிடெக்னிக் மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஆசிரியர்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள இம்முறையை எந்தவொரு அடிப்படை தேவையும் இன்றி சென்டாக் நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளதால் மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி குழப்பத்தை உண்டாக்கியுள்ளதை சுட்டிக்காட்டி இப்புதிய முறையை ரத்து செய்து பழைய முறைப்படியே பின்பற்ற வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த் தலைமையில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாத திறமையற்ற அமைச்சர்களே NR காங்கிரஸ் அரசில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏம்பலம் வட்டார காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து கரிக்கலாம்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் கரிக்கலாம்பாக்கம் சந்திப்பிலிருந்து மின்வாரிய அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்ற காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, ஏம்பலம் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் உள்பட பலர் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மின்கட்டண ரசீதை காங்கிரசார் தீயிட்டு கொளுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பேசுகையில், புதுவையில் உள்ள தொழிற்சாலைகளில் மின்கட்டண பாக்கியை அரசு வசூல் செய்யாத நிலையில் ஏழைகளுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது கண்டனத்திற்குரியது என்றார். தமிழகத்தைப் போல் புதுவையிலும் மின் தடையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களின் மீது அமைச்சர்களுக்கு அக்கறை இல்லை என்றும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த முடியாத திறமையற்ற அமைச்சர்கள்தான் NR காங்கிரஸ் அரசில் உள்ளதாகவும் குற்றம் சுமத்தினார். மேலும் அவர் கூறுகையில், AFT பஞ்சாலையை மீண்டும் இயக்குவதற்கும் மத்திய அரசின் உதவியினை பெறவும் அரசு உரிய நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் என்று மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் கலைஞர் இல்லத்தில் மாநில கழக துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் தலைமையில்
மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் ஆர் வி ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கெனடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், முன்னாள் கொம்யூன் தலைவர் குமார், தலைமை செயற்குழு முன்னாள் உறுப்பினர் பலராமன், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், நடராஜன், சிறப்பு அழைப்பாளர்கள் லோக கணேசன், இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சேது சமுத்திர திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது, நாடாளுமன்ற தொகுதி கழக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு புதுவைக்கு வருகை தரும் தளபதிக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது, பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதோடு அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும், ஏஎப்டி மில்லை இயக்குவதற்கு மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறவும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சென்டாக் சேர்க்கையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு 50% இடஒதுக்கீட்டை பெற உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றத்தால் உயிர் நீத்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும், கழக இளைஞரணியைச் சேர்ந்த உதயராஜின் அகால மரணத்திற்கும் இரங்கல் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான உயிரியல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாமில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த உயிரியல் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அறிவியல் தொழில்நுட்ப பரிமாற்ற குழுமம், சென்னை சூழல் ஆய்வு நிறுவனம், புதுவை அறிவியல் இயக்கம் சார்பில் 4 நாட்களுக்கான தென்னிந்திய அளவிலான உயிரியல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் செல்லப்பெருமாள்பேட்டை தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதன் துவக்க விழாவில் கல்வித்துறையின் மாநில பயிற்சி மைய சிறப்பு அலுவலர் முனைவர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் இந்தியாவின் பிரபல மண்புழு விஞ்ஞானியும் சென்னை சூழல் ஆய்வு நிறுவன தலைவருமான சுல்தான் அகமது இஸ்மாயில் சிறப்புரையாற்றி பயிற்சி அளித்தார். புதுவை, ஏனாம், மாஹே, காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டின் அரியலூர், நாகப்பட்டினம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நடுநிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி உயிரியல் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட முகாமில் அறிவியல் இயக்க செயலர்கள் சேகர், ரகுநாத், துணைத் தலைவர்கள் பரசுராமன், ஹேமாவதி மற்றும் கருத்தாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை மார்க்கெட்டை உடனடியாக கட்டி முடிக்க கோரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு மற்றும் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டை உடனடியாக கட்டி முடித்து பயனாளிகளுக்கு வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் பழனிசாமி தலைமையில் முன்னாள் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கிருஷ்ணகாந்தன், நகர மாவட்ட துணைத் தலைவர் மோகன்ராஜ், முன்னாள் மாநில தலைவர்கள் தாமோதர், அன்புச்செல்வம், துணைத் தலைவர் தங்க விக்ரமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள அரசு அமுத சுரபி கூட்டுறவு மதுபான கடையில் மர்ம நபர்கள் ஜன்னல் கம்பிகளை அறுத்து கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி சிலை சிக்னல் அருகே உள்ள அரசு அமுத சுரபி கூட்டுறவு மதுபான கடையில் ஊழியர்கள் வழக்கம் போல் வந்து கடையை திறக்க முயன்றபோது ஜன்னல் கம்பிகள் அறுந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் யாரோ சிலர் ஜன்னல் கம்பியை அறுத்து கடைக்குள் புகுந்து கடையிலிருந்து 3000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 2000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்ததும் அவர்கள் விரைந்து வந்து கடையை பார்வையிட்டு கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதான சாலையில் கடை உடைத்து கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி வரும் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக சங்க கௌரவ தலைவர் பாலமோகனன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சுகாதார இயக்க ஊழியர்கள் சங்க கௌரவ தலைவர் பாலமோகனன் கூறுகையில், புதுவை சுகாதார இயக்கத்தின் கீழ் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த முறையில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் சுகாதாரத்துறை நிரந்தர ஊழியர்களுக்கு சரிசமமாக பணியாற்றி வருகின்ற போதிலும் ரெகுலர் ஊழியர்களுக்கு இணையாக ஊதிய விகிதங்களும் இதர உரிமைகளும் சலுகைகளும் விரிவாக்கப்படவில்லை. இந்நிலையில் பல பிரிவுகளில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் ஒன்று திரண்டு புதுச்சேரி சுகாதார இயக்கம் என்ற தொழிற்சங்கத்தை உருவாக்கியுள்ளனர். அச்சங்கத்தின் மூலம் வரும் 28ஆம் தேதி பணி நிரந்தரம் கோரி சுகாதாரத்துறை அலுவலக பின் வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். புதுவை ஆரியபாளையம் கக்கஞ்சி சுமை தூக்குவோர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி வடி சாராய ஆலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை வில்லியனூர் ஆரியபாளையம் வடிசாராய ஆலையில் ஆலை உள்ள பகுதி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காமல் மற்ற பகுதி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதை கண்டித்தும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சுமை தூக்கும் இறக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு ஆலை நிர்வாகத்தில் வேலை கொடுக்க வலியுறுத்தியும் சாராய ஆலை நிர்வாகத்தின் செயல்பாட்டை ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி சார்பில் ஆரியபாளையம் கக்கஞ்சி சுமை தூக்குவோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி பொதுச் செயலாளர்கள் அபிஷேகம், தினேஷ் பொன்னையா, சுமை தூக்குவோர் சங்க மாநில தலைவர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். மேலும் கக்கஞ்சி சுமை தூக்குவோர் சங்க துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு முகாம் புதுவை கொம்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுவை கொம்பாக்கம் ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலய திடலில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு முகாம் புதுவை அரசு மருத்துவமனை மருத்துவ அதிகாரி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. சுகாதார ஆய்வாளர் ராஜன் பிரசாத் வரவேற்ற முகாமில் மலேரியா திட்ட உதவி இயக்குநர் காளிமுத்து, உதவி பூச்சியியலாளர் முருகசாமி மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பக்தவசலம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மலேரியா நோய் பரவும் விதம், அவற்றை தடுக்கும் முறைகள், அதில் மக்களின் பங்கு குறித்தும் மற்றும் கொசுக்களால் பரவும் பிற நோய்கள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்தும் விதம் குறித்தும் விளக்கி கூறினர். கொம்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள், முருங்கப்பாக்கம் அரசு மருத்துவமனை களப்பணியாளர்கள் பலர் கலந்து கொண்ட முகாமின் நிறைவில் சுகாதார உதவியாளர் சரவணன் நன்றி கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில், சமையல் எரிவாயு விநியோக தொழிலாளர் சங்கம் மற்றும் குமரன் கேஸ் ஏஜென்சிஸ் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தை சமையல் எரிவாயு மானியம், முதியோர் உதவித்தொகை போன்றவற்றுடன் இணைக்கக்கூடாது, சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பு போல் மானிய விலையில் நேரடியாக வழங்க வேண்டும், மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் மோதிலால் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேசிய செயலாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட செயலாளர் பழனி, துணைத் தலைவர் சங்கரன், பொருளாளர் முருகன், மாவட்ட அமைப்பாளர் லெனின் ஆகியோர் கண்டன உரையாற்றிட திரளான தொழிலாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.